அன்னியாசே ஆர்மீஸ் இன்றைக்கி நாம் ஜிம்மினுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இதோட டைட்டில் வந்து ரவுடி கேர்ள் அண்ட் த ரூத்லெஸ் சிஇஓ. ஓகே, சரி, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? சரி, வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லே ஒரு பெரியவர் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காரு. பார்க்கவே ஏதோ சர்ச் ஃபாதர் மாதிரி தான் இருக்கார். உட்காந்துட்டு அவர் முன்னாடி இருக்க பொண்ணை தான் பார்த்துட்ருக்காரு. வையன் தானே உன் பேர்? ஆமாம் சார். ஓகே. நீ எதனால இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன்னு எனக்கு தெரியல, பட் உங்கள் அப்பாவை எனக்கு நல்லா தெரியும். அவர் ரொம்பவே நல்லவர். ஸோ அவருக்காண்டி தான் உனக்கு அட்மிஷன் போட்டு கொடுத்துருக்கேன். பாதி செமஸ்டர் முடிஞ்சாலும் உனக்காண்டி நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ நல்லா பிக்கப் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே, நீ எதுக்கு டிஸ்மிஸ் ஆகி இங்கே வந்து சேர்ந்துருக்க? பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியல. ஒன்று எதுக்கு டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு தான் தெரில அப்படின்ட்டு தான் அவர் யோசிச்சுட்டே இருக்கார். அப்போ கரெக்டாக அவர் கையில் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அவரும் திருப்பி பார்த்தா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே உங்களோட சிரித்த முகம் தான் இருக்குது. அவ்வளோ சிரித்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கீங்க, ஒரு மாதிரி வெகுலியாக சிரிச்சிருக்கீங்க. அவர் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணால் உங்களோட ஸ்டடீஸ் பற்றி தான் இருக்குது. நீங்கள் அவ்வளோ நல்லா படிப்பீங்க. ஸோ அவர், என்னம்மா இவ்வளோ நல்லா படிச்சிருக்க, பரவாயில்லையே அப்படின்ட்டு தான் உங்களை பெருமையாக நினச்சிட்டே எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவ்வளோ சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் அப்படி இப்படின்ட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் போய் கலந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறீங்க. ஸோ அதில் அது எல்லாத்தோட சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குது. அதுவும் நீங்கள் நார்மல் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விட கராத்தே, பாக்ஸிங் அந்த மாதிரியெல்லாம் நிறையா டிஃபென்சிவ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கற்று வச்சுருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு, ஓ சூப்பர்மா அப்படின்ட்டு பாராட்டிகிட்டே லாஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணால் அங்கே தான் நீங்கள் பண்ணி வச்ச தில்லு முள்ளு எல்லாமே இருக்குது. உங்களை பற்றி எல்லா வண்டலையும் அங்கே எழுதி வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் படித்த காலேஜில் நீங்கள் 3 பசங்க 2 பொண்ணுங்க அப்படின்ட்டு அடித்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற லெவலுக்கு அடித்து போட்டிருக்கீங்க. அவங்களால இப்போ எந்திரிக்க கூட முடியாது, அந்த நிலைமையில தான் அவங்க பாவம் இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவர் ஷாக்கிங்காக அவங்கள நிமிர்ந்து பார்க்குறாரு. இப்போ கூட நீங்கள் ஒரு மாதிரி அப்பாவியான ஃபேஸை தான் வச்சிட்ருக்கீங்க. என்னது இது, இதெல்லாம் உண்மையா? ஆனால் உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. சத்தியமாக இதை நீ தான் பண்ணன்னு மட்டும் சொல்லிடாத, என்னால் நம்ப முடியாது அப்படின்ட்டு தான் அவர் கேட்குறாரு. நீங்கள் பாவமாக வர பார்க்குறீங்க. சரி, ஓகே, எதா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். பட் இந்த 3 மாதம் நீ வீட்டில் இருந்திருப்ப. உங்கள் அப்பா உனக்கு நல்லா அறிகுறை சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணி தான் உன்னை அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீ நல்லா புரிஞ்சுட்டு இங்கே நீ நீட்டாக படிக்கிற வேலையை பாரு. இங்கேயும் இதே மாதிரி ஏதாச்சும் வேலை பண்ணேன்னா அதுக்கப்புறம் உன்னைய நானும் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீ எங்கேயுமே போய் படிக்க முடியாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோமா. இது உன்னோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். ஓகேவா? ஓகே, நீ கிளம்பலாம் அப்படின்ட்டு அவர் உட்காந்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டை தான் பார்த்துட்டே இருக்காரு. இவ்வளோ நல்லா படிக்கிறா, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறா, இப்படிப்பட்டவளா டிஸ்மிஸ் பண்ணி அனுப்புனாங்க. இது அந்த காலேஜுக்கு தானே அவமானம். இருந்தாலும் இவ அடித்து போட்டேன்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியல. அதுவும் 3 பசங்க 2 பொண்ணுங்க, இவ ஒருத்தி எப்படி அப்படின்ட்டு தான் அவர் யோசிச்சுட்ருக்காரு. நீங்கள் பிரின்ஸிபல் ரூம்லேருந்து வெளில வந்த பிறகு அப்படியே சிரிக்கிறீங்க, அவ்வளோ சந்தோஷமாகவும் இவ்வளவு ஸ்மைல் பண்ணுறீங்க. இங்கே என்ன பண்ண காத்துட்ருக்கீங்களோ அந்த மாதிரி தான் உங்கள் ரியாக்ஷனே இருக்குது. நீங்கள் அப்போ கிளாஸ் ரூம்குள்ளே போகிறீங்க. கிளாஸ் ரூமே புது பொண்ணு வரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் எல்லாம் காத்துட்ருக்காங்க. நீங்களும் கரெக்டாக உள்ளே என்ட்ரி கொடுக்குறீங்க. பார்க்க நீங்கள் இன்னசென்ட்டாக ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ எல்லோரும் ஹாய் அப்படின்ட்டு எல்லோரும் கொஞ்சம் இன்ட்ரடியூஸும் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் என் பேர் வையன் அப்படின்ட்டு நீங்களும் சைலண்ட்டாகவே ஒரு மாதிரி எதுவுமே தெரியாத அப்பாவை பொண்ணு மாதிரியே இன்ட்ரடியூஸ் எல்லாம் பண்ணிக்கிறீங்க. அவங்களும், இன்னம்மா இது புள்ளப்பூச்சியாக இருக்குது, நான் கூட ஏதாச்சும் ஸ்ட்ராங்கான ஒரு பாடி வரும் தான் நினச்சேன், பார்த்தா புள்ளப்பூச்சி அனுப்பி வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு தான் அங்கே இருக்கவங்களாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதனால தான் அவங்க இப்படி நினச்சிருப்பாங்க. பட் உங்களை பார்க்கும்போது அப்படி தெரியலையோ என்னமோ. ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கும் புரிஞ்சிடும் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு. உங்களை பற்றி இப்போதைக்கு அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. நீங்களும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போய் உங்களோட சீட்டில் உட்காந்துட்டீங்க. அப்போது உங்கள் பக்கத்தில் இருக்க பொண்ணு, ஹாய் என் பேர் ஜோயா அப்படின்ட்டு அவ்வளோ கொஞ்சம் ஷேயாகவே உங்ககிட்ட சொல்கிறா. நீங்கள், ஓ அப்படியா, என் பேர் வயன். தெரியும், நீங்கள் தான் சொன்னீங்களே. ஓகே அப்படின்ட்டு நீங்கள், சரி ஓகே, வேறு ஏதாச்சும் நோட்ஸ் இந்த 3 மந்த்ஸாக ஏதாச்சும் நோட்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்கல்ல, நீங்கள் அதை என்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா?
ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவர் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான பொண்ணாக தான் இருக்கா. ஸோ உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறா. உங்களுக்கு எங்கே போகணுன்னாலும் அவளோட ஹெல்ப் மூலமாக நீங்களும் போய் அந்த காலேஜெல்லாம் சுற்றி பார்க்குறீங்க. சரி ஓகே, நீ நல்ல பொண்ணாக இருக்க, என் கூட ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவள் நோ ப்ராப்ளம், உங்களுக்கு நான் ஃப்ரெண்டாக இருக்கேன். ஓகே ஓகே, உன்னை நாளைக்கு மீட் பண்ணுறேன். இப்போ நான் கிளம்புறேன். எங்கே போகிறேன்? எங்கே போகணும்? வீட்டுக்கு தான் போகிறேன். அது சீனியர்ஸ் கிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கணும். என்ன சீனியர்ஸ் கிட்டேயா? எதுக்கு? அது அப்படி தான், அது அவங்களோட வழக்கம். ஜூனியர்ஸ்லாம் போய் சீனியர்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அவங்களுக்கு நாம் இங்கே வந்திருக்கோன்னு அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். எதுக்கு நாமெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணோம்? உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாகிடும். என்ன பிரச்சனையா? என்ன பிரச்சனையாக போகுது? இல்லை, அவங்களாம் கொஞ்சம் சரியில்லை, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, ரொம்பவே புள்ளி பண்ணுவாங்க. ஸோ அதனால்தான். புள்ளியா? ஏங்கிட்டியா அப்படின்ட்டு நீங்கள் நக்கலாக சிரிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு வந்த காலேஜில் நீங்கள் சில பேர் அடித்து போட்டிருப்பீங்களே, அது எதுக்குன்னா உங்களை புள்ளி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால்தான். உங்களை புள்ளி பண்ணுறது கூட பரவாயில்ல, மற்றவங்களெல்லாம் புள்ளி பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் எல்லாரையும் துவச்சி போட்டிருப்பீங்க. அதனால் உங்ககிட்ட யாரும் புள்ளி பண்ணுறதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரமாட்டாங்க. உங்கள் கண்ணில் யாராச்சும் புள்ளி பண்ணுறதுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். நீங்கள் உங்களோட வித்தியெல்லாம் இறங்கி அவங்கள படுக்க ஆக்கிடுவீங்க. ஸோ அது தெரியாமல் இந்த ஜோயா பொண்ணு சொல்கிறா. நீங்கள் அது வேறையா? சரி ஓகேவா, போய் மீட் பண்ணிகிட்டே வந்துடலாம் அப்படின்ட்டு நீங்கள் அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. நீங்கள் அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுலையே அவளுக்கு ஏதோ தப்பாக ஃபீல் ஆகுது. இல்லை நான் வரல, நீ வேணா போ, இல்லைன்னா நாளைக்கு கூட மீட் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை, வா கிளம்பலாம் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. நீ தானம்மா சொன்ன போய் சீனியர்ஸை மீட் பண்ணோன்னு, அப்புறம் என்ன வா அப்படின்ட்டு நீங்கள் வம்படியா அவள் கையை பிடிச்சி சீனியர்ஸ் ரூம் கிட்ட தான் போகிறீங்க. அப்போது நீங்கள் போகிறதெல்லாம் சில பேர் பார்த்துட்ருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸு. ஐயோயோ, புது பொண்ணு போய் என்ன சிக்கப்பட போகிறாளோ அவகிட்ட, அவள் வேற அடங்காப்பிடாரி, இவளை வச்சு என்ன செய்ய போகிறாளோ அப்படின்ட்டு தான் எல்லாரும் உங்களை நினச்சி பாவமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரில, அந்த பொண்ணை தான் நீங்கள் ஒரு வழியாக ஆக்கி வைக்க போகிறீங்கன்னு. நீங்கள் போயிட்டுருக்கிறத எல்லோரும் பார்க்குறாங்க, பிரின்ஸிபலும் பார்க்குறாரு. இவன் என்ன கூத்து பண்ணி வைக்க போகிறாளோ அப்படின்ட்டு தான் பிரின்சிபலுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் உங்கள் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, அதுவும் உங்கள் அப்பா மேலே நிறையாவே நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் எதுவும் நடக்காது. அவர் நல்லா தான் வளர்த்துருப்பார் பொண்ணை, தனியாலாம் இருந்தாலும் பொண்ணை நல்லா தான் வளர்த்துருப்பாரு அப்படின்ட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நீங்கள் அந்த சீனியர்ஸ்லாம் இருக்க ரூம்குள்ளே வரீங்க. இன்றைக்கி ஒரு கூத்து நடக்க போகுது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தா உள்ளே யாருமே இல்லை. அப்போது அந்த பொண்ணு எங்கே சீனியர்ஸ் யாரும் காணும் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ அதே ரூமில் இன்னொரு சீனியர் அப்படியே படுத்துட்டு புக்கை ஃபேஸில் கவுத்துட்டு படுத்துட்ருக்கான். அப்போது ஜோயா பொண்ணு சீனியர் சீனியர் அப்படின்ட்டு அப்படியே லைட்டாக எழுப்புறா. ஆனால் அவன் நல்லா தூங்கிட்டுருக்கான். ஸோ நீங்கள் ஒன்னே தான் அப்படின்ட்டு அவன் ஃபேஸில் கவர் பண்ணிகிட்டு இருந்த புக்கை எடுத்து விட்றீங்க. அவன் அப்படியே முழிச்சு பார்க்குறான் அவங்கள. அவன் பார்க்க செம்ம அழகாக இருக்கான். அதுவும் வெளில இந்த வெயில் ஜன்னல் மூலமாக அவன் ஃபேஸில் பட்டு அவ்வளோ அழகாக காமிச்சிட்ருக்கு. நீங்கள் ஒரு நிமிஷம் அவனை அப்படியே ஒரு மாதிரி ரசி தான் பார்க்குறீங்க. அவன் என்ன, யார் நீ, என்ன ஜோயா உனக்கு பிரச்சனை? இல்லை அது சீனியர் எங்கே? சீனியரா? யாரை கேட்குற? நானும் உன்னோட சீனியர் தான். இல்லை உங்களை இல்லை, அவங்கன்னா எவங்க? மின்யங் சீனியரை தான் கேட்குறேன். ஓ மின்ன கேட்குறியா? அவள் வீட்டுக்கு போயிட்டாளா? இவ்வளோ சீக்கிரமாவா? அவங்க தான் இவளை கூட்டு வர சொன்னாங்க. இவன் நியூ ஸ்டூடெண்ட், இன்றைக்கி தான் காலேஜ் சேர்ந்தா அப்படின்ட்டு ஜோயா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஸோ அவனும் உங்களை பார்க்குறான். நீ தானா? உன் பேர் என்ன? என் பேரை தெரிஞ்சுட்டு நீ என்ன பிடுங்க போகிற அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீங்க. எல்லோரும் அங்கே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க, கிம்மும் அதுக்கப்புறம் ஜோயாவும். அப்போது என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுகிறா அப்படின்ட்டு தான் ஜோயா, அப்படிலாம் பேசக்கூடாது, அவர் நம்மளோட சீனியராக இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றீங்க. நீங்கள் இப்படி யாருக்குமே பயப்படாமல் பேசுகிறது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகே, உன் பேர் நான் தெரிஞ்சுப்பேன், நோ ப்ராப்ளம். என்னோட பேர் கிம் டயாங் அப்படின்ட்டு அவன் கையை நீட்டுறான். நீங்கள் அவன் கையில் ஹேண்ட்ஷேக் கொடுக்குற மாதிரி போயிட்டு அப்படியே அவன் கையை அடிச்சிட்டிங்க. அப்போ அவர் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் அவனை பார்த்து நக்கலாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஓகே அதான் யாரும் இல்லையே, நாளைக்கு பார்த்துக்கிறேன் யார் என்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டீங்க.
ஐயோ சாரி சீனியர், அவள் ஏதோ தெரியாமல் பேசிட்டா, இன்றைக்கி தானே வந்தா, அவள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிப்பா, இது ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு ஜோயா சாரி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. ஆனால் டியோ உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸோ உங்களையே தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வெளில போயிட்டுருக்கும்போது ஜோயா, என்ன வையன் இப்படி பண்ணுற, அவள் நம்மளோட சீனியர், அவர்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கக்கூடாது, வா இப்போயே போய் மன்னிப்பு கேட்டுட்டு வரலாம். ஏன்னா நான் மன்னிப்பு கேட்கணுமா, நான் எதுக்கு கேட்கணும், நீ இருந்தாலும் அவர்கிட்ட ரொம்பவே இப்படி பேசியிருக்கக்கூடாது, கொஞ்சம் மட்டும் நீ ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசியிருக்கணும். அவர் நம்மளோட சீனியர்னா பிற இவனா அவனுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுத்தெல்லாம் பேச முடியாது அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் போகிறீங்க. அவ்வளோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கேயே இருக்கா. நீங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் அப்பா தான் அங்கே உங்களுக்காண்டி சமைச்சிட்ருக்காரு. நீங்கள் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிட்டு, அப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வயன் இங்கே பாரு, எப்படி போச்சு காலேஜு, யாருக்கிட்டையும் வம்பெல்லாம் இழுத்துட்டு வரல. இல்லைப்பா, வம்பு வர மாதிரி தான் இருந்துச்சு, பட் நான் தான் அங்கேருந்து விலகி வந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் உல்ட்டா சொல்கிறீங்க. குட் கேர்ள்மா, நீ இந்த காலேஜ் மட்டும் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணித்தரேன். உனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுமா சொல்லு, உனக்கு அண்ணன் எது வேணாலும் பண்ணுறேன். பட் நீ நல்லா படித்து வரணும். ஏன்னா அம்மா இல்லாமல் தான் நீ வளர்ந்த. ஸோ எல்லோரும் அம்மா இல்லாமல் எப்படி தான் பொண்ணை வளர்க்குறானோ, நல்லாவா வரும், தருதலையாக தான் போகும் அப்படின்ட்டுலாம் எவ்வளவோ பேசியிருக்காங்க. அதெல்லாம் மீறி உன்னை நான் நல்ல பொண்ணாக வளர்த்துருக்கேன். பட் உன்னோட கோவத்தை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணிக்கூடா செல்லம். ப்ளீஸ் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. இதனால்தான் உங்கள் அம்மாவும் கோவத்தினால தான் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. நீயும் அப்படி இருக்கக்கூடாது. ப்ளீஸ் அப்பா சொல்கிறத புரிஞ்சுக்கோடா அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் அப்பா, உங்கள் பொண்ணு நான் எனக்கு தெரியாதா, நான் நல்லபடியாக இந்த டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு நல்ல ஜாபுக்கு போய் உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன். கடைசி வரையும் நீங்களும் நானும் தான் ஒன்றா ஹாப்பியாக இருக்க போகிறோம். ஒன்றாவா ஹாப்பியாக எப்படா எண்டு வரையும் இருக்க முடியும். உனக்கும் கல்யாணம் ஆகும், உனக்கும் குழந்தெல்லாம் பிறக்கும், நீயும் அதுக்கப்புறம் பேத்தி பேரை அப்படின்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் நான் பார்க்குற வரையும் நான் இருப்பேனான்னு தெரியல. அப்போ நீங்கள் உங்கள் அப்பா லிப்ஸில் கையை வச்சுட்டு, இங்கே பாருங்கப்பா, இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் என் கூட தான் கடைசி வரையும் இருப்பீங்க. நான் எப்போ இந்த உலகத்தொட்டு போகிறேனோ அப்போ தான் நீங்களும் போகணும். நம்ம 2 பேரும் ஒன்றா தான் கடைசி வரையும் இருக்கணும். இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. அதுவே நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டுருக்க இடத்துல அவன் உன் அப்பாவெல்லாம் வச்சுக்க முடியாதுன்னு சொன்னால் அவனே எனக்கு தேவையில்ல. எனக்கு எல்லாரை விட நீங்கள் தான் முக்கியம். நீங்கள் எப்படி நீ வளர்த்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் மட்டும் எனக்கு போதும்ப்பா, எனக்கு யாரும் வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அப்பாவை ஒரு பெரிய ஸ்தானத்தில் வச்சு பேசிகிட்ருக்கீங்க. அவர் கண்கலங்கி போய் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம பொண்ணை நம்ம நல்லா தான் வளர்த்துருக்கோம். இந்த காலத்தில் அம்மா அப்பா எதுக்கு கூட வச்சுட்டுன்னு இருப்பாங்க, ஆனால் நம்ம பொண்ணு நம்மளை கடைசி வரையும் கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாளே அப்படின்ட்டு அவருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்பா எனக்கு பசிக்குது, அப்பா வயிற்றுக்குள்ளே எலி கருப்பம்பூச்சி எல்லாம் ஓடுது, ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மாதிரி க்யூட்டாக. அவர் சரிடா செல்லம் போய் உட்காரு, இந்தோ எடுத்துகிட்டு வந்துட்டேன், ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு அழகழகா சாப்பாடு அப்படி இப்படின்ட்டு உங்களுக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அவ்வளோ சாப்பாடு உங்களுக்காண்டியே பண்ணுறாரு. நீங்கள் அப்பா இப்படியே சமைச்சு கொடுத்துட்டு இருந்தீங்க, அவ்வளோதான், நான் குண்டாயிடுவேன். பரவாயில்லட செல்லம், நீ குண்டானே என்ன, இப்படி குண்டாயிட்டே போனால் என்னை யார் கட்டிப்பா, அதுக்கப்புறம் உங்கள் கூடயே தானே நான் இருக்கணும், எனக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அடிப்பாவி, இவ்வளோ நேரம் கல்யாணமே வேணாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தா இப்போ என்னென்னா இப்படி பேசுகிற அப்படின்ட்டு தான் உங்கள் அப்பா பார்க்குறாரு. என்னப்பா உங்கள் பொண்ணு லூஸுன்னு நினைக்கிறீங்களா, கரெக்டு தான், நான் கொஞ்சம் மென்டல் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்களே சிரிச்சுக்கிறீங்க. உங்கள் அப்பாவும் நீங்கள் பண்ணுற சேஸ்டெல்லாம் பார்த்து அவரும் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரிப்பா குட் நைட் அப்படின்ட்டு உங்கள் அப்பா கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே போயிட்டீங்க. அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவரும் போய் பெட்டில் படுத்துக்கிட்டாரு. நீங்கள் ரூம்குள்ளே வந்துட்டு பெட்டில் படுக்கிறீங்க. உங்களுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா உங்கள் அப்பா நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. பட் உங்களுக்கு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதான், பட் உங்களுக்கு அதை விட முன்கோவம் ஜாஸ்தி. எங்கேயாச்சும் சண்டைனா அங்கே வயன் இருந்தே இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எங்கே சண்டைனா இருந்தாலும் கன்ஃபார்ம் அதுக்கு நீங்கள் ஒரு ரீசனாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்பா நினைக்கிறத நம்மளால் நிறைவேற்ற முடியுமா? இது வரையும் நம்ம நிறைய தடவை டிஸ்மிஸ்ஸு சஸ்பெண்ட்னு எத்தனையோ தடவை ஆயிருக்கோம், அது கவுண்ட்லெஸ்ஸாக ஆயிருக்கும். பட் இந்த காலேஜ்லேயாச்சும் அதெல்லாம் இல்லாமல் நீட்டாக படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். பட் இனி அப்படி இருக்க விடுவாங்களா இல்லை விட மாட்டாங்களா அப்படின்ட்டு நீங்கள் கன்ஃபியூஷன்லேயே அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. நாளைக்கு எப்படி போதோ, இன்றைக்கே அந்த சீனியர்ஸ் என் கையில் சிக்க வேண்டியது
தப்பிச்சிட்டாங்க. நாளைக்காச்சும் என் கையில் சிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறேன். சின்ன பண்ணமாக்கி அவங்கள எப்படி ஓட விடுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். நீங்கள் தான் காலேஜ்குள்ளே நுழையிறீங்க. ஐயோ, என் ரூம் நம்பர் இங்கே தானே எங்கேயோ இருந்துச்சு, நேற்று தானே வந்தோம், அதுக்குள்ளாட்டி மறந்துட்டோமா அப்படின்ட்டு மண்டியை சொஞ்சிட்டு நீங்கள் அப்படியே தேடிட்டுருக்கீங்க. எவன்டா இவ்வளோ பெரிய காலேஜ் கட்டுறான்? சரி கட்டினா தான் கட்டினா, பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி கிளாஸ் ரூம் வைக்க வேணாம். அதை விட்டுட்டு இங்கே ஒரு சந்து இங்கே ஒரு சந்து அதுக்குள்ளே ஒரு சந்து வேறு. ஐயோ ராமா, எங்கே போய் கண்டுபிடிக்கிறதோ அப்படின்ட்டு நீங்களும் தேடிட்டே இருக்கீங்க. எங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போது கரெக்டாக பெல் ரேங்க் ஆகுது. எல்லோரும் பரபரப்பாக போயிட்டுருக்காங்க. ஐயோ, ஃபஸ்ட்டே தேட முடில, இல்லை இந்த கூட்டத்தில் எங்கே போய் தேடுறது, சோயா வேறு எப்போ வரான்னு தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டுருக்கும் போதே நீங்கள் ஒரு பொண்ணை தெரியாதனமாக மோதிட்டு ஐயோ சாரி அப்படின்ட்டு போக போகிறீங்க. நில்லுடி. என்னவா? உன்னைய தான். எவ்வளோ தைரியம் தான் என்னை இடிச்சிட்டு நீ பாட்டில் போகிற? இல்லை, நான் தான் சாரி சொன்னேனே. சாரி சொன்னால் போதுமா? நான் யாருன்னு தெரியுமா? நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன? நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரி எல்லாம் எனக்கு பத்தாது, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்ட்டு அவ்வளோ அகங்காரமாக சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் இது என்ன காலங்காத்தாலேயே ஒரு கிறுக்கு கிட்ட மாட்டினேன் போல் அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்ன பார்க்குற? காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போ அப்படின்ட்டு அவ்வளோ ஆட்டிடியூடாக அவன் நின்றுட்டுருக்கா. அதெல்லாம் முடியாது, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளாஸ் ரூம் போகணும். ஆமாம், இந்த ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் எங்கே இருக்குது தெரியுமா உனக்கு? என்ன என்கிட்டே கேட்குறியா? சரி விடுமா தாயி, உன்கிட்ட எதுவுமே கேட்கல, எனக்கு டைம் ஆச்சு. நில்லுடி. என்ன உனக்கு பிரச்சனை? சும்மா டார்ச்சல் பண்ணிகிட்ருக்க. என்னை என்ன வாடி போடின்லாம் கூப்பிட்ற? வாய் அடக்கு. என்னை வாடி போடின்னு கூப்பிட்ட நான் கருத்துருவேன் அப்படின்ட்டு நீங்கள் மிரட்டுறீங்க. அங்கே இருக்கவங்களே என்ன அவ இப்படி பேசுகிறா சீனியர்ஸ் கிட்ட அப்படின்ட்டு தான் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அவளே என்ன என்னைய பார்த்தா இப்படி சொல்கிற? நான் யாருன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு? நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன? என்கிட்ட நீட்டாக ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசினா நானும் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவேன். நீ என்கிட்ட ரெஸ்பெக்ட் கொடுக்காம பேசிகிட்ருக்க. ஸோ அதனால தான் நானும் அப்படி தான் பேசுவேன். நீ சீனியராக இருந்துட்டு போ, யாராக வேணாலும் இருந்துட்டு போ, எனக்கு தேவையில்லை. நீ ரொம்ப பண்ணிகிட்ருக்க. அதுக்கப்புறம் பின்விளைவு நீ ரொம்பவே அனுபவிக்க போகிற. அப்போ நீ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கிறதுக்கு இப்போ மரியாதையாக என் காலில் வந்து மன்னிப்பு கேட்டுரு. முடியாது போடி அப்படின்றீங்க. அப்போ கரெக்டாக ஜோயா வந்துடுறா. ஜோயா அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட அவள் வையன் இங்கே தான் இருக்கியா, வா கிளாஸ் ரூம் போகலாம், லேட் ஆகிடுச்சு. நில்லு, நீ யார் புதுசா அப்படின்ட்டு சீனியர் அவள் கேட்குறா. அப்போது ஜோயா திரும்பி சீனியர் சாரி அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்குறா. ஓகே, இவ ரொம்ப பண்ணிகிட்ருக்கா, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போக சொல்லு. என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்ட்டு ஜோயா கேட்குறா. அப்போ நீங்கள் அதுவா, தெரியாதனமாக இவன் மேலே மோதிட்டேன், அப்போலேருந்து வம்பழுதுட்ருக்கா, வேறு வேலை இல்லை போல், நாம் 2 பேரும் போகலாம் வா, டைம் ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஜோயா கையை பிடிச்சி இழுத்துட்டு போக பார்க்குறீங்க. பட் அவள் பயந்து போய் அங்கேயே நின்றுட்டுருக்கா. நீங்கள் என்ன ஜோயா வா போகலாம். வையன், நான் சொன்னேனே அந்த சீனியர் இவங்க தான். என்ன எனக்கு புரியல. இல்லை நேற்று சொன்னேனே அவங்கள கூட மீட் பண்ண போனோமே, அவங்க இல்லையே, அவங்க தான் இவங்க அப்படின்ட்டு ஜோயா பயந்துட்டே சொல்கிறா. ஃபஸ்ட்டு நீ என்னை பற்றி சொல்லி தான் வச்சுருக்கியா, குட் கேர்ள். உன்னைய நான் கொஞ்சம் புள்ளி பண்ணுறத கம்மி பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஓகே அவளை நான் மன்னிச்சிட்றேன். இப்போ மட்டும் அவள் என் காலில் விழுந்து சாரி கேட்டானா அப்படின்ட்டு அவள் இப்போ கூட கொஞ்சம் கூட ஆட்டிடியூடை கம்மி பண்ணாமல் பேசிகிட்ருக்கா. அவள் ஜோயா சாரி கேட்டுடுவையன், நம்ம போயிடலாம், நம்மளுக்கு எதுக்கு வம்பு? என்ன சாரி கேட்கணுமா? நான் எதுக்கு சாரி கேட்கணும்? நான் எந்த தப்பு பண்ணல, தெரியாமல் அவன் மேலே மோதிட்டேன். ஸோ அதுக்கு நான் அவட்ட சாரி சொல்லிட்டேன். அதுக்கு மேலே காலெல்லாம் விழுந்து சாரி எல்லாம் என்னால் கேட்க முடியாது. இவன் சீனியராக இருந்தால் பெரிய இவன் நினப்பா. அப்படியெல்லாம் பேசாத, மின்யங் சீனியர் ரொம்பவே டேஞ்சர் வையன், ப்ளீஸ் வையன் சாரி கேளு அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்கிறா ஜோயா. பட் நீங்கள் கொஞ்சம் கூட இறங்கி வர மாதிரி தெரில. நீங்கள் பசங்கக்கிட்டேயே இறங்கி போக மாட்டீங்க. இவட்ட இதுக்கு இறங்கி போகணும், அதுவும் நம்ம மேலே தப்பே இல்லை. தப்பு இருந்தால் மட்டும்தான் யார்கிட்ட இருந்தாலும் சாரி கேட்கணும் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்துருப்பாரு. ஸோ நீங்கள் அதனால தான் என்னால் முடியாது அப்படின்ட்டு ஸ்டபனாக இருக்கீங்க. அவளும் ஸ்டபனாக இருக்கா, நீங்கள் அவள் காலில் விழுகணும் அப்படின்ட்டு. இப்போ நீ என்கிட்ட காலில் விழுந்து சாரி கேட்குறியா இல்லையா அப்படின்ட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு அவள் ஜோராக சொல்கிறா. எல்லோரும் இவ சாரி கேட்பாளா இல்லை கேட்க மாட்டாளா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் கேட்கவே மாட்டேன் அப்படின்ட்டு தான் இருக்கீங்க. ஜோயா வையன் கேளு வையன், அதுக்கப்புறம் நீ ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிக்க
ப்ளீஸ் சொன்னா கேளு, சாரி கேட்டுரு. இவங்கள பற்றி உனக்கு தெரியாது, இவங்க எது வேணாலும் பண்ணுவாங்க, ப்ளீஸ் வையன் அப்படின்ட்டு ஜோயா எவ்வளவோ கெஞ்சுறா. நீ எதுக்கு ஜோயா கெஞ்சுற? நம்ம மேலே தப்பே இல்லை, அதுக்கப்புறம் எதுக்கு சாரி கேட்கணும்? நீ கெஞ்சாத, சைலண்டாக இரு. ஜோயாவாலையும் இதுக்கு மேலே என்ன பேசி புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் அவள் பயந்துட்டே இருக்கா. அப்போது அந்த மின்யங் சீனியர் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டா. நீ ரொம்ப ஆடிட்டுருக்கடி, இப்போ பாரு உன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு அடிக்கிறதுக்காண்டி கிட்ட வரா. அப்போ கரெக்டாக பிரின்ஸிபல் அங்கிட்டு வர மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவள் எதுவுமே அவளை வச்சுக்கல. ஏன்னா அவட்ட ஃபஸ்ட்டே ஜாஸ்தி பேக்லாக்ஸ் அதெல்லாமே இருக்குது, கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. எத்தனையோ தடவை பிரின்ஸிபல் வார்ன் பண்ணியிருப்பார். இவகிட்ட எவ்வளோதான் பணம் காசு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருந்தாலும் பிரின்சிபல் எல்லாரையுமே ஈக்குவலாக தான் பார்ப்பாரு. ஸோ மின்னியங்க எத்தனையோ தடவை வார்ன் பண்ணியிருப்பாரு. இன்னொரு தடவை ஏதாச்சும் என் கண்ணில் மாட்டினேன் உனக்கு அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு, டிசி கொடுத்து அனுப்பிடுவேன் அப்படின்ட்டு பிரின்சிபல் கொஞ்சம் வார்னிங் மாதிரி கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் இவளும் சரி ஓகே இப்போ வேணாம், எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்ட தாண்டி போகிற, அப்போ இருக்குது உன்னைய வச்சுக்கிறாப்போ அப்படின்ட்டு அவள் அப்படியே கிளம்பிடுறா அவள் கேங் கூட. நீங்கள் இப்போ மட்டும் என்ன பிடிங்கிருக்க போகிற அப்படின்ட்டு அவள் காது படவே சொல்கிறீங்க. அவளுக்கு செம்ம வெறுப்பாகுது. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், வாடி போயிடலாம், இவளை பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் கிடைக்காமலையா போயிட போகிறா அப்படின்ட்டு மின்னியங்க இழுத்துட்டு போயிடுறாங்க. ஜோயா ஏன் இப்படி பண்ணுற? அவங்க நம்மளோட சீனியர், அவங்கக்கிட்ட போய் இப்படியெல்லாம் நடந்துக்கிற. சீனியர்னா பெரிய இவளாவ, நான் தான் சொல்கிறேன்ல தெரியாமல் மோதிட்டேன்னு, இருந்தாலும் ரொம்ப ஓவராடுறா. இருக்குது என் கையில் மாட்டாமல் அவள் தான் தப்பிச்சிட்டா. இன்னொரு நாள் மட்டும் இந்த மாதிரி யார்கிட்டயாச்சும் பண்ணட்டும், அவளுக்கு இருக்குது. இந்த மாதிரி புள்ளி பண்ணுறவங்களே சும்மா விடக்கூடாது. அதுக்கும் ஒன்றிய மாதிரி இந்த புள்ளி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இறங்கி போய் அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எடுபடி மாதிரி சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அன்றைக்கே கேன்சல் ஆகிடும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் இல்லை அது என்ன சொல்கிற, உனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா வேணாமா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் அது வையன் வேணாமா, சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அவளை விட்டுட்டு அப்படியே முன்னாடி போகிறீங்க. அவள் வையன் ஓகே, நான் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கேன், நான் இனிமேல் இந்த மாதிரி புள்ளி பண்ணுறவங்க கீழெல்லாம் இறங்கி போக மாட்டேன், ஓகேவா? குட் கேர்ள், வா போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் அவள் கையை பிடிச்சிட்டு ஜாலியாக இழுத்துட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளாஸ் ரூம் வந்தால் அங்கே டீச்சர் ஃபஸ்ட்டே இருக்காங்க. என்ன எதுக்கு 2 பேர் லேட்டு? ஜோயா நீயும் லேட்டா? நீ எப்போவுமே லேட்டாக தான் வர, என்ன விஷயம் உனக்கு அப்படின்ட்டு டீச்சர் ஜோயாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பட் உங்களை திட்டலை, ஏன்னா இன்றைக்கி உங்களோட செகண்ட் டே தானே, ஸோ அதனால் அவ்வளோவா திட்டலை. நீங்கள் மேம் சாரி, என்னால் தான் லேட் ஆகிடுச்சு, கிளாஸ் ரூம் தெரியாமல் நான் தான் அவளை எங்கெங்கேயோ சுற்ற வச்சிட்டேன், சாரி அப்படின்ட்டு ஜோயாவுக்கு பதிலாக நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ டீச்சரும் சரி ஓகே, உனக்கும் இன்றைக்கி தான் லாஸ்ட்டு, நாளிலேருந்து சீக்கிரம் வா. ஓகே மேம் அப்படின்ட்டு 2 பேரும் வந்து சேரில் உட்காந்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளாஸ் கேட்குற மாதிரிலாம் இல்லை, செம்மையாக அரட்டை அடிக்கிறீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஜோயாவுக்கு உங்கள் கூட இருக்க இந்த கம்பெனி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவளும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறா. நீங்களும் அவளை உங்களை மாதிரியே கொஞ்சம் ஜாய்ஃபுல்லாக எந்த பற்றியும் கவலைப்படாமல் ஒரு மாதிரி நல்லா மாற்றிட்டுருக்கீங்க. அதே நேரத்தில் படிப்புலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண தான் வைக்கிறீங்க. அவளும் உங்கள் கூட சேர்ந்து நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ டீச்சரே பாராட்டுறாங்க. பரவாயில்ல ஜோயா, நீ நல்லா படிக்கிற, ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போறியா, இல்லை யாரையாச்சும் டியூட்டர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கியா அப்படின்ட்டு டீச்சர் கேட்க, ஜோயா மேம் நான் யாரையும் இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணல, எனக்கு வயன் தான் சொல்லி கொடுத்தா. ஏன்னா வயனே இப்போ தான் வந்தா, அவள் எப்படி உனக்கு சொல்லி கொடுத்துருக்க முடியும்? இல்லை மேம், அவளுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும், அவள் எனக்கு நல்லாவே சொல்லி கொடுத்தா, ஒரு தடவை பார்த்தாலே அவளுக்கு நல்லா புரிஞ்சிருது, அவளுக்கு நல்லா மெமரி பவர்ஸ்லாம் இருக்குது, அவள் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர் அதுக்கு முன்னாடி இருக்க காலேஜஸ்லலாம், உங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு ஜோயா உங்களோட பெருமை எல்லாத்தையுமே சொல்கிறா. டீச்சர் ஓ அப்படியா, இந்த பொண்ணுக்குள்ளே இவ்வளோ டேலண்ட்டா அப்படின்ட்டு டீச்சர் உங்களை பார்க்குறதுக்காண்டி வந்தால் நீங்கள் உங்கள் பெஞ்சில் படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. வயன் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்காம காதில் ஹெட்ஃபோன்ஸ் வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ வயன் அப்படின்ட்டு டீச்சர் கூப்பிட உங்கள் பக்கத்தில் இருக்க பொண்ணு தான், வயன் மேம் கூப்பிட்றாங்க பாரு அப்படின்ட்டு எழுப்பி விடுறாங்க. ஸோ நீங்களும் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் மேம் கிட்டே போனால், வயன் கம் டு மை கேபின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நீங்களும் இப்போ எதுக்கு என்னைய கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டுருக்கும் போது தான் ஜோயா கிளாஸ் ரூம் மறுபடியும் வரா. உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. நீங்களும் அவளுக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. அப்போ டீச்சர், வயன் நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுன்னு ஜோயா சொன்னான். ஐயோ இவ வேற மாட்டி விட்டுட்டாளா? ஆமாம் மேம், நல்லா படிப்பேன், ஆனால் அவ்வளோ நல்லாலாம் படிக்க மாட்டேன். சும்மா சொல்லாதம்மா, நீ நல்லா படிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும்.
ஒரு தடவை பார்த்தோன்னே அதை அப்படியே நீ நல்லா புரிஞ்சுக்கிறேன்னு ஜோயா சொன்னான். அடி பாவி, என்னென்ன சொல்லி வச்சிருக்கா பாரு. இப்போ என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ட்டு தான் நீங்கள் இருக்கீங்க. சரிம்மா, அதுக்கப்புறம் நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்னால உனக்கு கீழே நான் 2-3 பேரை அலோகேட் பண்ணுறேன். ஸோ நீ அவங்களுக்கும் சொல்லிக் கொடு. ஜோயா நீ சொல்லிக் கொடுத்தனால தான் நல்லா படிக்கிறா. ஸோ நீ இவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறியா அப்படின்ட்டு டீச்சர் கேட்குறாங்க. அதுவும் டீச்சர் சொல்கிறனால நீங்கள் எதுவுமே மறுத்து பேச மாட்டீங்க அப்படின்ட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. பட் நீங்கள் இல்லை மேம், என்னால் முடியாது. ஏம்மா வையன்? இல்லை, எனக்கு இந்த மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது டைம் வேஸ்ட்டு தான். எனக்கு அதை விட ஏகப்பட்ட வேலை இருக்குது. நான் காலேஜ் வரதே டைம் வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் வேறு என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க, என்னால் முடியாது அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் வெளில போயிட்டீங்க. டீச்சருக்கு என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுகிறா, கொஞ்சம் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்தா அவங்களும் நல்லா படிப்பாங்க, அதனால தானே சொன்னேன், அதுக்கே இப்படி நடந்துக்கிறா அப்படின்ட்டு தான் டீச்சர் உங்களே போகிறதையே பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் இவ்வளோ ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு உங்கள் பின்னாடிலேருந்து ஒரு மேம் எடுத்து சொல்கிறாங்க. என்ன மேம்? இல்லை, எவ்வளோ ஆட்டிடியூடாக எப்படி ரூடாக பேசிட்டு போகிறா, இவெல்லாம் என்ன பொண்ணோ தெரில அப்படின்ட்டு அந்த டீச்சர் சொல்ல, உங்கள் டீச்சர் சேச்சே அப்படி இல்லை, அவள் ஏதோ டென்ஷனில் இருக்கனால அப்படி பேசியிருப்பா, அவன் நல்ல பொண்ணு தான் அப்படின்ட்டு உங்கள் கிளாஸ் டீச்சர்னால உங்களுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்டை மட்டும் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல. சரி சரி, எவ்வளோ தூரத்துக்கு தான் போகிறது, நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க உட்காந்துக்கிட்டாங்க. ஆனால் உங்கள் டீச்சருக்கு ஏன் இப்படி பேசுகிறா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்களை மீட் பண்ணி ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளமா அப்படின்ட்டு கேட்கணுன்னு தான் அவங்க காத்துட்ருக்காங்க. நீங்களும் இப்போ கிளாஸ் ரூம் வர ஜோயா ஆர்வமாக கேட்குறா. என்ன சொன்னாங்க மேம்? உனக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, நீ ஏற்றுக்கிட்டியா அப்படின்ட்டு ஜோயா கேட்குறா. இது உன்னோட வேலை தானா? ஏன் ஜோயா இப்படி பண்ணுற? அவங்க எனக்கு கீழே 3-4 பேர் அரேஞ்ச் பண்ணுறேன், அவங்களுக்கெல்லாம் நீ சொல்லிக் கொடு, அவங்களுக்கு டியூட்டராக இருன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி வேலை சுத்தமாக பிடிக்காது. எனக்கு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது சுத்தமாக பிடிக்காது. நீ என்னோடய ஃப்ரெண்டால் மட்டும்தான் உனக்கு சொல்லிக் கொடுத்தனே தவிர மற்றபடி எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நீ இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பண்ணிகிட்ருக்காத, புரியுதா அப்படின்ட்டு அவட்டையும் கத்திட்டு நீங்கள் அப்படியே பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டீங்க. அவளுக்கு ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் இப்படி பேசுனது. இப்போ என்னாச்சு? ஏன் இப்படி நம்மளை திட்டிட்டு போகிறா? இவளுக்கு என்ன? எனக்கே எவ்வளோ நல்லா சொல்லி கொடுத்தா, ஒரு விஷயமும் அவ்வளோ கிளியராக சொல்லி கொடுத்தா. எனக்கு எவ்வளோ டவுட் இருந்தாலும் கொஞ்சம் கூட டென்ஷனே ஆகாமல் சொல்லி கொடுத்தா. ஆனால் இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிறா? மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறனால என்ன ஆகிட போகுது அப்படின்ட்டு தான் நீங்கள் யோசிச்சு அப்படியே ஒரு மாதிரி டவுட்லேயே உட்காந்துட்ருக்கா ஜோயா. நீங்கள் அப்படியே வெளில வந்துட்டு, நாம் படிக்கிறது இங்கே ஆகுறதில்ல, இதுக்கு மற்றவங்களுக்கு வேறு சொல்லி கொடுக்கணுமா? ஐயோ, ஜூடோ கிளாஸுக்கு டைம் ஆச்சே அப்படின்ட்டு நீங்கள் குடுன்னு ஓடி போகிறீங்க. ஏன்னா நீங்கள் கராத்தே, ஜூடோ, அதுக்கப்புறம் பாக்ஸிங் அப்படின்ட்டு எல்லா கிளாஸுக்குமே போவீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் காலேஜ் விட்டோன்னே ஜூடோ கிளாஸுக்காண்டி ஓடி போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜோயா அவள் கிளாஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்காண்டி பேக் எடுத்துகிட்டு கிளம்புறா. அப்போ கரெக்டாக அவள் கிளாஸ் ரூம்குள்ளே மின்யாங் அதுக்கப்புறம் அவளோட கேங்ஸ் எல்லாம் உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. வந்துட்டு ஃபஸ்ட் உங்களை தான் தேடுறாங்க. ஜோயா, ஐயோ இப்போ எதுக்கு இவங்க வந்தாங்க? காலைல நடந்த பிரச்சனையே இன்னும் முடியல, இதில் மறுபடியும் பிரச்சனை பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காங்களோ அப்படின்ட்டு தான் ஜோயா பார்த்துட்ருக்கா. அப்போ மின்யாங் ஜோயா பார்த்துட்டு அவகிட்ட தான் வரா. ஜோயா, ஐயோ நம்மக்கிட்ட எதுக்கு வரா அப்படின்ட்டு தான் நின்றுட்டுருக்கா. ஏய் வயன் எங்க? அது அது வந்து சீனியர். எங்க வயன்? அவ வீட்டுக்கு கிளம்பிட்டாளா? காலேஜ் இப்போ தானே முடிஞ்சு, அதுக்குள்ளாட்டி எதுக்கு அவள் வீட்டுக்கு கிளம்புனா? அது அவளுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு மேம் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவள் கிளம்பிட்டாளா? அவளுக்கு இருக்கு. சரி, நீ என்ன அவள் பண்ணுறதுக்கெல்லாம் சைலண்ட்டாக இருந்த? அவட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் உனக்கு நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவளை பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்துட்ருக்க. பிரின்சிபல் வந்தனால தான் 2 பேரும் தப்பிச்சிங்க, இல்லைன்னா அப்பயே ஒரு வழியாக ஆக்கியிருப்பேன். நீ அவட்ட சொல்லி புரிய வை, புரிஞ்சுதா? அவளை நாளைக்கு என் காலில் வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிற, இல்லைன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டே நீ என் கீழே எப்படி இருக்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் நீ கஷ்டப்படணுமான்னு யோசிச்சுக்கோ. சரி, ஓகே, போய் எனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வா. கத்தி என் தொண்டெல்லாம் வறண்டு போச்சு அப்படின்ட்டு அவள் அப்படியே சேரில் உட்காந்துக்கிறா. ஜோயா அங்கேயே நின்றுட்டுருக்கா. என்ன காது கேட்கலையா? போ, எனக்கு போய் ஜூஸ் வாங்கிட்டு வா. என்னால் முடியாது சீனியர். என்ன சொன்ன அப்படின்ட்டு மின்யாங் எந்திரிச்சு நிற்கிறா. ஜோயாவுக்கு கை காலெல்லாம் நடுங்குது. இருந்தாலும் இல்லை, என்னால் முடியாது. நான் எதுக்கு பண்ணணும்? நான் ஒன்றும் உங்களோட அடிமை கிடையாது.
இந்த காலேஜில் புல்லிங்கெல்லாம் ரிஸ்ட்ரிக்டட் இருந்தாலும் நீங்கள் பண்ணுறீங்க. இத்தனை நாளாக நான் சகிச்சுக்கிட்டு இருந்தேன், பட் இப்போ என்னால் முடியாது அப்படின்ட்டு ஜோயாவும் நீங்கள் தைரியமாக பேசுகிறதுனால உங்களை பார்த்து அவ்வளோ தைரியமாக பேசுகிறா. இது மின்யங்க்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ மின்யங் ஜோயாவை அடிக்கிறதுக்காண்டி அப்படியே கையை ஓங்குறா. ஜோயா பயத்தில் அப்படியே நடுங்கிட்டே நின்றுட்டுருக்கா. ஆனால் அவள் கன்னத்தில் அடிப்படவே இல்லை. ஏன்னா டேயாங் தான் ஜோயாவை காப்பாற்றிட்டாரு. மின்யங்கோட கையை டேயாங் தான் பிடிச்சிட்ருக்காரு. நீ இங்கே என்ன பண்ணுற டேயாங், தள்ளிப்போ. அவள் என்னைய எவ்வளோ எகுத்தாலமாக பேசுகிற தெரியுமா, அவளை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. எனக்கு பயந்து பொட்டி பாம்பாக இருந்தவ இப்போ அந்த வையனால் எவ்வளோ பண்ணுறா. இவ்வளோ சும்மா விட்டால் சரிப்பட்டு வராது. என் மேலே பயமே இல்லை. இப்படியே இருந்துச்சுன்னா யாருக்கும் என் மேலே பயமே இருக்காது. நீ தள்ளி போட்டியா, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. இங்கே பாரு, தேவையில்லாமல் அவன் மேலே கை வைக்காத, மரியாதையே ஓடி போயிடு. உன் தைரியத்தெல்லாம் வயன்கிட்ட காட்டு, இவட்ட இது காட்டுற அப்படின்ட்டு டேயாங்கும் சொல்கிறாரு. ஸோ மின்யாங்கும் எதுவுமே சொல்ல முடியாமல் அங்கேருந்து வெளில வந்துட்டா. அப்போது டேயாங், ஜோயா ஆர் யூ ஆல்ரைட்? அப்போ ஜோயா, தேங்க்யூ சீனியர், ரொம்பவே தேங்க்யூ. நீ எதுக்கு தேங்க்யூ சொல்கிற? அவள் பண்ணது தான் தப்பு, நீ பண்ணது கரெக்டு தான். இந்த மாதிரி யாருக்கும் அடிங்கெல்லாம் போயிட்டுருக்காத. அவங்க சொன்னால் நீ எதிர்த்து பேசு, புரிஞ்சுதா அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஜோயாவும் அவரை ஒரு மாதிரி வியந்து போய் தான் பார்த்துட்ருக்கா. ஏன்னா அவளுக்கு டேயாங் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. ஸோ அது இன்னுமே ஜாஸ்தியாகுது. டேயாங் மேலே ஒரு பெரிய மதிப்பே வருது. அதுக்கப்புறம் ஜோயா, நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்ட்டு டேயாங் கொஞ்சம் தயங்கிட்டு ஏதாவது சொல்கிறாரு. ஜோயா, ஹெல்ப்பா? என்ன சீனியர் சொல்லுங்கள், உங்களுக்காண்டி நான் எது வேணாலும் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவள் ஆர்வமாக சொல்கிறா. ஸோ இப்போது அவங்கள விட்டுட்டு நம்ம இங்கிட்டு மின்யங்கை பற்றி பார்க்கலாம். மின்யங் கிளாஸ் ரூமை விட்டு வெளில வரா. அவ்வளோ கோவத்தில் வரா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஏற்றி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இவள் சும்மா இருந்தாலும் அவள் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றி விட்டு தான் இவள் இங்கேயே வந்திருப்பா. என்ன உன்ட்டு இதுவரையும் யாரும் எதிர்த்து பேசினதில்லை. ஆனால் அவள் வையன் இப்போ தான் வந்தா, உன்னை இவ்வளோ எதிர்த்து பேசியிருக்கா. நீ அவளை இப்படி சும்மா விட்டா சரிப்பட்டே வராது. எல்லாரும் எதிர்த்து இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையே இரு, அவளை இப்படியே விடாத அப்படின்ட்டுலாம் ஏற்றி விட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு தான் அவள் வையனை இப்பயே ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு இங்கே வந்திருப்பா. ஆனால் நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க, ஜோயா தான் இருந்திருப்பா. அவளும் ஒரு மாதிரி மின்யங்க எதிர்த்து பேசுகிற மாதிரி தானே பேசியிருப்பா. ஸோ அதை பிடிச்சிக்கிட்டாங்க. இவ சும்மா இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா விட மாட்டாங்க. என்ன மின்யாங், இவ புள்ள பொச்சாக இருந்தவ அந்த வயன் ட்ரைனிங் கொடுத்து இப்படி பேச வச்சிட்டா. உன்னைய பற்றி எல்லாருக்கும் பயம் இருந்துச்சு, இப்போ யாருக்குமே எதுவுமே இருக்காது போலையே. நீ அப்படியே டம்மி பாபா மாதிரி சுற்றிட்டு இருக்கணுமோ அப்படின்ட்டு ரொம்பவே கேவலமாக அவளை சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு செம்ம வெறுப்பாயிட்டுருக்கு. இதில் உன்னோட க்ரஷ்ஷான டேயாங்கே அப்படியே எதிர்த்து வந்து பேசிகிட்டு இருக்கான். சுத்தம் இப்படி போச்சுன்னா நீ எங்கே போய் முடிய போதும் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் செம்மையேற்றி விட்றாங்க. இவ மின்யங் கையை முறுக்கிட்டு, இருக்கட்டும் அந்த வயநாள் தானே, அவளை ஒரு வழி ஆக்காம விட மாட்டேன், இருக்குதுரி உனக்கு, நான் பார்த்துக்கிறேன், நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு அவ்வளோ கோமா உங்களை தான் நினச்சிட்ருக்கா. அவள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புறா. பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறதுன்னு எல்லாமே காரில் தான். அவள் காலேஜ் விட்டு கீழே இறங்கினாலே அவளுக்காண்டி ஒரு கார் ரெடியாக இருக்குது. அவள் காரில் உட்காந்துட்டு அப்படியே அந்த கார் கிளம்பி ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே தான் வருது. அந்த வீடு அவ்வளோ பெருசாக ஒயிட் அண்ட் கோல்டு கலர் ஃபினிஷிங்கில் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே வரா. அதுவும் அவ்வளோ பெரிய காம்பவுண்டுக்குள்ளே அந்த வீடு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அதுலேயே தெரியுது அவள் எவ்வளோ பெரிய பணக்காரியாக இருப்பான்னு. உள்ளே வந்து கார் ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் பண்ணோடனே அவள் எந்திரிச்சு உள்ளதாக போகிறா. உள்ள என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சர்வெண்ட் அவளுக்காண்டி ஜூஸ் வச்சு நின்றுட்டுருக்காங்க. அவள் கிராஸ் ஆகி போகும்போது, மேம் ஜூஸ் அப்படின்ட்டு நீட்டுறா. அப்போது மின்யாங் அந்த ஜூஸை பார்த்துட்டு அவள் சர்வெண்ட்டை பார்க்குறா. அதுக்கப்புறம் அந்த ஜூஸை வாங்கி அப்படியே சர்வெண்ட் மூஞ்சிலே கொட்டி விட்டா. அவங்க எந்த அதிர்ச்சியுமே ஆகாமல் அதை வாங்கிட்டு கம்முன்னு தான் இருக்காங்க. ஏன்னா இவளுக்கு கோவம் வந்தால் இந்த மாதிரி தான் அடிக்கடி நிறைய தடவை பண்ணியிருக்கா. அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, பட் எதுவுமே காமிச்சிக்காமல் இருக்காங்க. ஜூஸ் வேணும்னா நீ குடிடி, நான் கேட்டால் மட்டும் கொடு, ரொம்ப ஆடிட்டு இருக்காத, புரிஞ்சுதா, கிளம்பு அப்படின்ட்டு வயசுக்கு கூட கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்காம வாடி போடின்னு பேசிகிட்டு இருக்கா. அவங்களுக்கு ரொம்ப வயசெல்லாம் இல்லை, ஆனால் பெரியவங்க தான் இவளை விட. இருந்தாலும் மதிப்பே கொடுக்காம இவ்வளோ கிளம்ப நடத்திட்டு அவள் அப்படியே ரூம்குள்ளே போயிட்டா. அவங்களும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மின்யாங் ரூம்குள்ளே வந்துட்டு பேகெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே தொப்புன்னு பெட்டு மேலே தான் விழுவுறா. அவளுக்கு கடுப்பாக வந்துட்டு இருக்கவங்கள பற்றி தான் நினச்சிட்டே. அப்போது அவளோட அம்மா நாக் பண்ணிட்டு உள்ளே வராங்க.
இங்கே மின்யங் அப்படியே படுக்கிறா. ஸோ அவங்க ஏய் எந்திரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறி, அப்படியே படுத்துட்ருக்க அப்படின்ட்டு அவளோட பேக்லேயே அடிக்கிறாங்க. பட் மின்யங் இருந்த கடுப்பில் அவள் எதுவுமே சொல்லாமல் கம்முன்னு இருக்கா. அப்போ அவங்க என்னாச்சு மின்யங், ஏன் ஒரு மாதிரி இருக்க, காலேஜில் ஏதாச்சும் நடந்துச்சா, உன்னையே யாராச்சும் புள்ளி பண்ணாங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. புள்ளி பண்ணுறவளே அவள் தான், அவளை யாராச்சும் புள்ளி பண்ணாங்களா அப்படின்ட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ மின்யங் அம்மா அப்படின்ட்டு பாவமாக எந்திரிச்சு உட்கார்றா. அப்போ அவங்களும் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னடா செல்லோ என்னாச்சு, அம்மா இன்னைக்கு காலேஜில் அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறா. ஆனால் அவள் புள்ளி பண்ண மாதிரி சொல்லலை, அந்த பையன்தான் புள்ளி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறா. ஸோ உங்கள் அம்மாவுக்கு செம்ம கடுப்பாயிட்டு என்ன அவள் யார் ஏன் பொண்ணை புள்ளி பண்ணுறதுக்கு, அவளுக்கு இருக்கு இரு, அவளை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு அவங்க கோவத்தோட சொல்லிட்டு இருக்கும் போதே மின்யங்கோட அப்பா மிஸ்டர் பார்க் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. என்ன யார் புள்ளி பண்ணா, நம்ம பொண்ணை யார் புள்ளி பண்ணா அப்படின்ட்டு அவர் என்ட்ரி கொடுத்தோன்னே மின்யங் எந்திரிச்சு போய் அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிட்டா. அப்பா அப்படின்ட்டு அவளும் நடந்ததெல்லாம் மறுபடியும் சொல்கிறா. என்ன ஒன்றையும் புள்ளி பண்ணாளா, நிஜமாக தான் சொல்கிறியா, நீ யாரையும் புள்ளி பண்ணல தானே. இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் எப்படி பண்ணுறதுனே தெரியாது, நான்லாம் யாரையும் புள்ளி பண்ணதில்லை, அது தப்பு, எனக்கு நல்லா தெரியும். இவ காலேஜுக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, இவனமோ எல்லாருக்கும் சீனியர் மாதிரி என்னை இப்படி புள்ளி பண்ணிட்டாப்பா அப்படின்ட்டு அவள் அப்படியே அப்பட்டமாக நடிக்கிறா. அவங்க அப்பாவுக்கும் ரொம்பவே பாசம் மின்யங் மேலே. இரு அவளை ஒரு வழி பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா இப்பயே கிளம்புறாரு. பட் மின்யாங் தான் கையை பிடிச்சிட்டு அப்பா நீங்கள் எதுக்கு இன்வால்வ் ஆகிறீங்க, அது ஒரு சின்ன எறும்பு, அதை நானே நசுக்கிடுறேன், நீங்கள் தேவையில்லாமல் இதில் தள்ளிடாதீங்க, நானே பார்த்துக்கிறேன். சரியா சொல்லும். ஆனால் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நீ உன் அண்ணன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு, அவன் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும், அவன் பார்த்துப்பான். அவர் தான் வெளிநாட்டில் இருக்காரே, அவர்கிட்ட சொல்லி என்னப்பா பிரயோஜனம், யார் சொன்னா நாளைக்கு வரான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ மின்னியவங்களோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைலு. உங்கள் அம்மாவும் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு என்னங்க சொல்கிறீங்க, ஆமாம் என் மகன் நாளைக்கு வரான், அவன் ஸ்டடீஸ் அவனோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாளைக்கு இங்கே வரான், பர்மனெண்ட்டாக நம்ம கூட இருக்கிறதுக்காண்டி இங்கே வரான் அப்படின்றாங்க. எல்லோரும் செம்ம ஹாப்பியாக நிஜமாவாப்பா நிஜமாவா அப்படின்ட்டு மின்யங் அவ்வளோ ஹாப்பியாகிறா. அவளுக்கு அவன் அண்ணனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவரும் ஆமாம் நாளைக்கு திருவிழா மாதிரி அவனை கொண்டாடி உள்ள என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே ஹாப்பியாக எல்லா ஏற்பாடையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியே நைட்டும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த வீடே அவ்வளோ டெக்கரேட் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ள எல்லாருமே பரபரப்பாக சுற்றிட்டுருக்காங்க. மின்யங்கோட அம்மா அங்கே சமைச்சிட்ருக்காங்க. ஆனால் மின்யங் ஹாலில் உட்காந்துட்டு அவள் டிவி பார்த்துட்ருக்கா, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு. மின்யங் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுடி. முடியாது அண்ணன் வரான், நான் அவனுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ ஏன் அவனுக்காண்டி ஏதாச்சும் சமைச்சு வை அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் கூட பொறுப்பெல்லாம் பண்ணுறா. அவங்க அம்மாவும் நான் ஒருத்தி தான் எப்போவுமே கஷ்டப்படுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, என் மகன் வரட்டும் அவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு அவங்க சிரிச்சுட்டே அவங்களோட பாச மகனுக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு பிளாக் கலர் பெரிய கார் வந்து அந்த காம்பவுண்ட்குள்ளே தான் நுழையுது. நுழைஞ்சோடனே எல்லாருமே ஐயோ வந்துட்டான் அப்படின்ட்டு எல்லாருமே பரபரப்பாக வந்து வாசலில் தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போ அந்த காரும் வந்து ஸ்டாப் ஆகுது. கார்லேருந்து நம்ம ஹீரோவான ஜிமின் தான் இறங்குறாரு. இப்போ தான் ஜிமினோட இன்ட்ரடக்ஷனே வருது. இப்போதைக்கு உங்களோட இன்ட்ரடக்ஷனும் மின்யங்கோட இன்ட்ரடக்ஷனும் அவ்வளோதான் பார்த்தோம். இப்போது ஜிமினோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஜிமின் அந்த காரை விட்டு இறங்குறாரு. பிளாக் கலர் கோட் சூட், ஹேர் ஸ்டைல் அப்படியே சூப்பராக இருக்குது அவருக்கு பார்க்கவே. க்ரே கலரில் பண்ணியிருக்காரு ஹேர் கலர். அவர் இறங்கி பார்த்தா அவங்க ஃபேமிலியே சிரித்த முகமாக ஜிமினை தான் பார்த்துட்ருக்காங்க. ஜிமினும் ஒரு பிரைட் ஸ்மைல் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. அப்போது மின்யாங் அண்ணா அப்படின்ட்டு ஓடி போய் கட்டுப்பிடிக்க போகிறா. அப்போ ஜிமின் அவள் தலையை அப்படியே தடுத்துட்டு ஏய் என்னடி ட்ரெஸ் இது அப்படின்ட்டு கேட்குறாரு. ஏன்னா மின்யாங் ஒரு மாதிரி ஷார்ட்ஸாக போட்டிருக்கா. மீன்ஸ் கீழே தைஸ் வரையும் அப்படியே தெரிகிற மாதிரியும் மேலே ஸ்லீவ்லெஸ்ஸான ஒரு மாடர்ன் டாப் மாதிரி ஒன்று போட்டிருக்கா. என்னன்னா நல்லா தானே இருக்குது, நல்லா இருக்கா, வீட்டுக்குள்ளே போட்டு சுற்றுறதெல்லாம் வெளில போட்டு சுற்றுறியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸை நீ உடனே மாற்றுற, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வெளில சுற்றுனன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு உன்னைய நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. என்னன்னா வந்தோடனே என் மேலே கோவப்படுற,
நீ தான் கோப்பரமாக நடந்துக்கிற, உனக்காண்டி ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கேன், அதில் போய் ஒன்று போட்டு வா போ அப்படின்ட்டு ஜிமின் உள்ளே வந்தால் அவங்க அம்மா அப்பா தான் பார்த்துட்ருக்காங்க. அம்மா அப்பா அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சிக்கிறாரு. அவங்க 2 பேரும் ஜிமின் எப்படா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ட்டுலாம் அவங்க அம்மா விசாரிச்சிட்ருக்காங்க. ஜிமினோட அப்பா, டே ஜிமின், உன்னை பார்க்கவே பெருமையாக இருக்குடா, அங்கே எல்லாருமே உன்னை அவ்வளோ பாராட்டி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம பிரான்ச்சே வெளிநாட்டில் அவ்வளோ உயர்ந்து நிற்கிதுன்னா அது ஒன்றால் தான். இப்போது இங்கே இருக்க பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே நீ தான் பார்த்துக்கணும், அதையும் நம்பர் 1 பிளேஸில் நீ கொண்டு வரணும். எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ அதை பண்ணுவேன்னு அப்படின்ட்டு எல்லாருமே ஜிமினை அவ்வளோ பெருமையாகவும் ப்ரௌடாகவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நிற்க வச்சு பேசினா என்ன அர்த்தம், உள்ளே வாங்க அப்படின்ட்டு மின்யங் சொல்லிவிட்டு ஜிமின் அவளுக்கு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே கையில் எடுத்துகிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஜிமின் அவங்க அம்மா அப்பாலாம் ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. மின்யங்கும் ஜிமின் கொடுத்த ட்ரெஸ்ஸாக வேர் பண்ணிட்டு வரா. ஜிமின் வெளிநாட்டில் இருந்ததுனால மாடர்னாக அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு அப்படின்ட்டு மின்யங் கூட நினச்சா. பட் அவர் சுடிதார் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காரு, ஒரு மாதிரி லாங் சுடிதார், பிளெயின் லாங் மாதிரி இருக்குது. ஸோ அதை போட்டுட்டு அவள் வரா. அவளுக்கு நிஜமாவே அது செம்மையாக இருக்குது, அவள் கலருக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்குது. அவளும் சிரிச்சிட்டே வரா, ஏன்னா அண்ணா கொடுத்ததில்ல அதனால. ஸோ அண்ணா எப்படி இருக்குது, இது பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, பொண்ணா லட்சணமாக அழகாக இருக்கு, இந்த மாதிரி தான் இனிமேல் போடுற, அந்த மாதிரி கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டேன். அண்ணா அது கிழிஞ்சு போன ட்ரெஸ் இல்லை, போதும் நிறுத்து, இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நீ போடுற, புரிஞ்சுதா? நான் என்னைக்காச்சும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வெளில சுற்றுனேன்னு தெரிஞ்சிச்சு, உன் ட்ரெஸ் எல்லாத்தையும் எரிச்சு விட்ருவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு ஜிமின் மிரட்டுறாரு. அவர் கொஞ்சம் டெரர் தான் போல், அப்படி தான் பேசுகிறாரு அவர் ஃபேமிலிக்கிட்டேயே. அப்போ மின்யங், சரிண்ணா நான் இந்த மாதிரியே ட்ரெஸ் போடுறேன், ஓகேவா அப்படின்ட்டு அவள் அண்ணா பக்கத்தில் உட்காந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டா. ஜிமினும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியாகவும் அவர் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காரு. எல்லாருமே ஆச்சரியமாக கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஜிமினோட அப்பா, டே ஜிமின், அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ராப்ளமாக போயிட்டுருக்குடா, அதை நீ என்னன்னு பாடுறா, நீ தான் எவ்வளோ பெரிய கெத்தாச்சே, ஸோ இதை பற்றியும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பிஸ்னஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிமினுக்கு பிஸ்னஸ்னு பேச்சு எடுத்தாலே போதும், பிஸ்னஸை பற்றியே பேச ஆரம்பிச்சிட்டோம் அவர் மூளை. ஸோ அவர் அப்படியே பிஸ்னஸ் ரிலேட்டாகவே பேசிகிட்டு இருக்காரு. அப்போது மின்யங்கும் அவள் அம்மாக்கும் ஐயோ என்னடா இது அப்படின்னு தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறீங்க 2 பேரும், இங்கே வந்து பிஸ்னஸ் தான் பேசிகிட்டு இருப்பீங்களா? அண்ணனே இப்போ தான் வந்தான், அப்பா நீங்கள் ஏன்ப்பா ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இவன் தொல்லையே தாங்க முடியாது, இதில் நீங்கள் வேறையா அப்படின்ட்டு மின்யங் சொல்கிறா. அப்போ எல்லோரும் சிரிக்கிறாங்க, ஜிமினும் லைட்டாக சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கிட்டு நீங்கள் காலேஜ் வரீங்க. காலேஜ் வந்தால் அங்கே ஜோயா தான் இருக்கா. ஹாய் ஜோயா. ஹாய் வயன். சாரி ஜோயா, நேற்று உன்ட்ட ஒரு மாதிரி பேசிட்டேன், எனக்கு நீ பண்ணது பிடிக்கல, அதனால தான் கோவப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடு. ஐயோ பரவாயில்ல வயன், நீ கோவப்பட்டது எனக்கு புரிஞ்சுது, நான் ஒன்றும் தப்பாலாம் நினச்சிக்கல. சரி ஓகே, சரி வா நம்ம கிளாஸை கவனிக்கலாம். அது உன்ட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன ஜோயா? இல்லை நேற்று மின்யங் சீனியர் உன்னை பார்க்குறதுக்காண்டி வந்தாங்க. அவள் அதுக்கு வந்தா? அது வந்து உன்னை வம்பிழுக்கிறதுக்காண்டி தான் வந்தாங்க. ஓ அப்படியா? அதுக்கப்புறம் நான் சொன்னேன் வயன் வீட்டுக்கு போயிட்டா அப்படின்ட்டு. சரி. அதுக்கப்புறம் அவள் சொன்னா, என்னைய வேலை வாங்கினா, என்னை புள்ளி பண்ணா, பட் நான் அவளுக்கு இறங்கியெல்லாம் போகல, நான் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவள் முகத்துக்கு நிறைய சொல்லிட்டேன். ஸோ அவங்க கோப்பட்டு நீ அடிக்கிறதுக்காண்டி வந்தாங்க. அப்போது டியாங் தான் என்னை காப்பாற்றினாரு. என்ன டியாங்கா? யார்? அதான் நேற்று கூட நம்ம மின்யங் தேடி போகும்போது கிடச்சாரே டியாங் சீனியர், அவர் தான். ஓ டியாங்கா? ஓகே ஓகே. பட் நான் நிஜமாவே பாராட்டுறேன் ஜோயா, நீ இப்படி தான் யார்கிட்டேயும் இறங்கி போகாத, எல்லார்கிட்டேயும் நீ எதிர்த்து பேசி நீ நீ யாருன்னு காட்டு போதும், அவங்களுக்காண்டி நீ இறங்கி போகணுன்னாலும் அவசியம் இல்லை. இதை தான் டியாங்கோ சொன்னார். என்ன? சரி ஓகே, இருந்துட்டு போகுது. சரி வா நம்ம கிளாஸுக்கு போகலாம். இல்லை அது டியாங் உங்களை மீட் பண்ணணுன்னு சொன்னார். என்னையவா? என்னைய எதுக்கு அவன் மீட் பண்ணணும்? தெரியல, உன்னை மீட் பண்ணணுன்னு சொன்னார் அப்படின்ட்டு ஜோயா சொல்கிறா. ஏன்னா நேற்று டியாங் வயனை மீட் பண்ணணும், அவட்ட நான் கொஞ்சம் பேசணும், அதுக்கப்புறம் அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு உங்களை பற்றி எல்லாத்தையுமே ஜோயா மூலமாக டியாங் தெரிஞ்சிருப்பார். ஏன்னா டியாங்க்கு உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. ஸோ அதனால்தான் மின்யங்க்கு மட்டும் டியாங்க்கு உங்கள் மேலே க்ரஷ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, முடிஞ்சுது. இப்பயே அவள் உங்கள் மேலே செம்ம கோவத்தில் இருக்கா எதிர்த்து பேசினதுக்கே. இதில் அவளுக்கு பிடிச்ச பையனே உங்களை பிடிச்சிருக்க மாதிரி நடந்துக்கிறானேன்னு இன்னும் கோவமாகி உங்கள் மேலே வெறுப்பை தான் ஏற்றிட்டே போயிட்டுருப்பா. இப்போது நீங்கள் சரி ஓகே வா போகலாம், இன்னும் டைம் இருக்குது, எங்கே இருப்பான்?
அவரா ஃபுட்பால் ஸ்டேடியமில் தான் இருப்பார். சரி வா அப்படின்ட்டு ஜோயாவும் நீங்களும் போகிறீங்க. ஃபுட்பால் ஸ்டேடியமில் தான் டியாங் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அங்கே விளாண்டுட்ருக்காரு. அவர் பாடியெல்லாம் அவ்வளோ ஸ்வெட் ஆகுது. அவர் போட்டிருக்கிறதே ஒரு ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் தான். அதுவே அவரை செம்மையாக தெரிஞ்சிட்ருக்கு. அவர் செம்மையாக விளாண்டுட்ருக்காரு. ஜோயா அப்படியே வீழ்ந்து போய் தான் உள்ளே வந்துட்டுருக்கா. நீங்களும் பார்த்து கொஞ்சம் ஸ்டன் ஆகுறீங்க தான். ஏன்னா இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன் இவ்வளோ ஸ்வெட்டியாக கேம் ஆடிட்டுருக்கிறத பார்க்கவே உங்களுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கேமையும் கவனிக்கிறீங்க, அவரையும் கவனிக்கிறீங்க. அப்போது டியாங் நீங்கள் வர்றதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு சிரிச்சிட்டே உங்கள் பக்கத்தில் தான் வராரு. நீங்கள் அவர் உங்கள் பக்கத்தில் வராருன்ட்டு ஒரு நர்வஸ்னஸில் பக்கத்தில் இருக்க பாட்டிலை எடுத்து அப்படியே தண்ணி குடிச்சிட்ருக்கீங்க. அப்போ டியாங்கும் உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் தண்ணியை மடக்குன்னு குடிச்சிட்டு அவரை பார்க்குறீங்க. அப்போ அவர் உங்கள் கிட்டத்தில் வந்துட்டு நீங்கள் கையில் வச்சிட்ருக்க அந்த வாட்டர் பாட்டிலையே வாங்கி தண்ணி குடிச்சிட்டு அப்படியே மிச்ச தண்ணியை அவர் தலையிலேயே அப்படியே ஊற்றுறாரு. அது அப்படியே அங்கேருந்து வடிஞ்சு அவர் பாடியிலலாம் பட்டு கீழே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவர் தலையை அப்படியே ஆட்டுறாரு. அப்போது அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாமே உங்கள் மேலேயும் ஜோயா மேலேயும் தான் படுது. ஜோயா அப்படியே என்ஜாய் பண்ணி தான் அதை பார்த்துட்ருக்கா. நீங்கள் ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ் எல்லாம் வைப் பண்ணிக்கிறீங்க. இது டேங்க்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் அவர் வயன் நீ என் கூட கொஞ்சம் வந்து கேம் ஆடுறியா? நான் அதுக்கு தான் ஆடணும், நீ எதுக்கு கூப்பிட்டான்னு மட்டும் சொல்லு. என்ன பொசுக்குன்னு வாடா போடான்னு கூப்பிட்றா அப்படின்ட்டு தான் ஜோயா ஷாக்கிங்காக உங்களை பார்க்குறா. அப்போ டியாங் சிரிச்சிட்டு சும்மா தான் நீ நல்லா ஸ்போர்ட்ஸ் விளாடுவேன்னு கேள்விப்பட்டேன். அப்போது நீங்கள் திரும்பி ஜோயாவை தான் முறைக்கிறீங்க. அவள் எதுவுமே தெரிலப்பா அப்படின்ற மாதிரி கம்முன்னு இருக்கா. அப்போ டியாங் என்ன அவளை பார்க்குற, எனக்கு தெரியும், நீ வரியா அப்படின்ட்டு கையை நீட்டுறாரு. அப்போ நீங்கள் கையை தட்டி விட்டு எனக்கு வேறு வேலை இருக்குது, உன்னை பார்த்துட்ருக்கிறது தான் எனக்கு வேலையா? இப்போ தான் என்னை நல்லா சைட் அடித்த மாதிரி தெரிஞ்சிச்சு. நானா ஒன்னியவா? எனக்கு உன்னை மாதிரி பசங்களே பிடிக்காது. என்ன? ஆமாம், எனக்கு ஒரு ஹேண்ட்ஸமான அழகான ஒரு பையன் தான் பிடிக்கும். நீ அழகாக தான் இருக்க, இல்லைன்னெல்லாம் சொல்லலை. பட் எனக்கு ரக்கடான பாய்ஸ் தான் பிடிக்கும். உன்னை மாதிரி சாஃப்ட் பாய்ஸ் எல்லாம் பிடிக்காது. சாக்லேட் பாய்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஜோயாக தான் பிடிக்கும், எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு நீங்கள் கிளம்புறீங்க. டியாங்கும் சிரிச்சிட்டே உங்களை பார்க்குறாரு. ஜோயாவும் இப்போ எதுக்கு இவன் நம்மளும் சொல்கிறா அப்படின்ட்டு பின்னாடியே தப்பிச்சு ஓடி வந்துட்டா. இவ்வயன் நில்லடி அப்படின்ட்டு ஜோயா ஓடி வந்தா. என்ன ஜோயா, எதுக்கு இப்படி ஓடி வர? நீ என்ன பொசுக்குன்னு என்னைய மாட்டி விடுற? நான் இப்போ சொன்னேன் அவரை பிடிக்கும்னு. நீ அவரை பார்க்குற விதத்துலேயே எனக்கு நல்லா தெரியும் உனக்கு அவன் மேலே க்ரஷ் இருக்குன்னு. அப்போது ஜோயா ஒரு மாதிரி சிரிக்கிறா. என்ன சிரிக்கிற? இவ்வளோ ப்ளஷ்ஷெல்லாம் இங்கே அவருக்கு முன்னாடியே போய் ப்ளஷ் ஆகி அவர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? அதெல்லாம் முடியாது, அது வேணாம், அவருக்கு என்ன பிடிக்குமான்னு தெரில, நான் போய் சொல்கிறதெல்லாம் என்னால் ஆகாது அப்படின்ட்டு ஜோயா சொல்கிறா. இப்படியே பண்ணிட்டு தானே வச்சுக்கோ, அவனுக்கு வேறு யார் மேலேயாச்சும் லவ் வந்துட போகுது, பார்த்து இருந்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அங்கே வந்து கிளம்புறீங்க. ஜோயா என்னடி சொல்கிற, நிஜமாவா அப்படின்ட்டு உங்கள் பக்கத்துலேயே வந்துட்டுருக்கா. இப்போது இங்கிட்டு பார்க்கலாம். ஜிமின் அங்கே உட்காந்து ஏதோ புக்கு படிச்சுட்ருக்காரு. அப்போது மின்யாங் உள்ளே வரா. என்ன நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? இல்லைண்ணா, அங்கே என் ரூமில் போர் அடிச்சிச்சு, அதனால தான் வந்துட்டேன். சரி ஓகே, போ பெட்டில் உட்கார். சரிண்ணா அப்படின்ட்டு அவள் பெட்டில் உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துட்ருக்கா. அப்போ ஜிமின், ஃபோன் பார்க்காத ஜோயா, எவ்வளோ ஃபோன் பார்க்குற நீ? காலிலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்தா வேணா புக்கு படி அப்படின்ட்டு ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் புக்கை நீட்டுறாரு. அப்போ மின்யாங், ஐயோ சாமி, எனக்கு புக்கும் வேணாம் ஒன்றும் வேணாம், நான் கம்முனே இருந்துடுறேன் அப்படின்ட்டு அவள் ஃபோனை தூக்கி போட்டு சும்மா உட்காந்துட்ருக்கா. அப்போ ஜிமின், அப்புறம் அப்பா ஏதோ சொன்னார் உன்னை யாரோ புள்ளி பண்ணுறாங்கன்னு, என்ன விஷயம் அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறாரு. மின்யாங், ஐயோ அப்பா எதுக்கு சொன்னீங்க அப்படின்ட்டு தான் அவள் கடுப்பாயிட்ருக்கா. என்ன உன்னைய தான் கேட்குறேன் சொல்லு அப்படின்ட்டு ஜிமின் மின்யாங் பக்கம் திரும்பி உட்கார்றாரு. அப்போ மின்யாங்கும் அவள் எப்படி அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் சொன்னாலோ அதே மாதிரி தான் ஜிமின்கிட்டேயும் சொல்கிறா. என்னமோ அவன் மேலே தப்பே இல்லாத மாதிரியும் நீங்கள் தான் வேணும்னா வம்புழுக்கிற மாதிரியும் அப்படின்ட்டுலாம் ஃபுல்லு போட்டு கொடுக்குறா. அப்போ ஜிமின், நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாண்ணா, பொய் சொல்லாத, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ தான் எல்லாரையும் புள்ளி பண்ணுறது, உன்னையும் யாரும் புள்ளி பண்ண மாட்டாங்க. அண்ணா நீ என்னை நம்ப மாட்டியா? நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நான் யாரையும் புள்ளியெல்லாம் பண்ணல. அவள் தான் என்கிட்ட ரொம்ப எகத்தாளமாக பேசினா, என்னை அவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருந்தா எல்லாருக்கும் முன்னாடியும். எனக்கு எவ்வளோ அவமானமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு கண்ணில் ஏதோ தண்ணி வர மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்கா. ஜிமின், ஒருவேளை உண்மையாக தான் சொல்கிறாளோ, இவதுக்கு போய் சொல்லணும் அப்படின்ட்டு தான் ஜிமின் யோசிச்சுட்ருக்காரு. சரி மின்யாங், உன் மேலே தப்பு இருந்துச்சுன்னா அதை திருத்திக்கோ,
அதுவே அந்த பொண்ணு மேலே தான் தப்பு இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அந்த பொண்ணை நான் பார்த்துக்கிறேன், நீ அதில் தலையிடாத. இல்லைனா அந்த பொண்ணு இனிமே உன்கிட்ட ரொம்ப வாலாட்டினான்னு மட்டும் சொல்லு என்கிட்ட, நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே அவள் எங்கேயும் படிக்க முடியாது, வீட்டில் தான் கை கால் உடஞ்சி போய் படுத்து கிடக்கணும். அந்த நிலமையில நான் அவளை பண்ணுறேன் அப்படின்ட்டு அவ்வளோ கோமா சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு மின்யாங்கன்னா ரொம்பவே பிடிக்கும், தங்கச்சி இல்லையா? ஸோ அவ்வளோ பாசமாக அவர் நினச்சிட்ருக்காரு. ஸோ அவளை புலி பண்ணுறத ஏற்றுக்க முடியாமல் தான் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. மின்யாங்கும் அங்கே மனசுக்குள்ளேயே சிரிக்கிறா. இருடி, என்கிட்ட இனிமேல் வம்புல உன்னை என் அண்ணா பார்த்துப்பான் அப்படின்ட்டு தான் அவ்வளோ கோவத்தோட அவள் அப்படியே சிரிச்சிட்டே அங்கே உட்காந்துட்ருக்கா. ஆனால் ஃபேஸில் மட்டும் பாவமாக இருக்க மாதிரியே ரியாக்ஷன் காமிக்கிறா. ஸோ ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நான் இதை ஒன் ஷாட்டாக தான் கொண்டு போகணுன்னு நினச்சேன், பட் இதை எஃப்எஃபாக கொண்டு போகணுன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களோட விருப்பம் என்னன்னு சொல்லுங்கள். எஃப்எஃப்னா மேபி நான் எஃப்எஃபாகவே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒன் ஷாட்னா மேபி 2 or 3 எபிசோட்ஸில் இதை நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன், ஓகேவா? அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.